ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 5 முக்கியமான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 5 டிப்ஸுமே உங்களோட லைஃப் ஸ்டைலில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை உண்டு பண்ணும். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறினாலே உங்களால் ஈஸியாக கருத்தரிக்க முடியும், அதுவும் நேச்சுரலாக எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு 5 டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் நான் சொல்லிகிட்ருக்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே அதை சரி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களாலேயும் இயற்கையாக எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் கருத்தரிக்க முடியும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாகவும் வாங்கிக்கலாம். டயபெட்டீஸ், வெயிட் கெயின், வெயிட் லாஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலான கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜென்ரலான ஸ்ட்ரென்த், அப்புறமா இடுப்பெலும்பு வலுவாகிறதுக்கு, பேக் பெயின் குறையிறதுக்கு, இப்படி நிறைய உடல் தொந்தரவுகளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காகவும் ஹெல்த்தியாகவும் ஹோம்மேடாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் நேச்சுரலாக இயற்கையாக கருத்தரிக்கணும், அதுவும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு டிப்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெயிட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். அதாவது ரொம்ப ஓவர் வெயிட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப அண்டர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒபீஸாக இருக்கீங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம், வேறு ஏதாவது பிரச்சனைகள், டயபெட்டீஸ், இந்த மாதிரியான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். அதே மாதிரி ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருந்தாலும் கருத்தரிக்கிறதுக்கு தேவையான போதுமான நியூட்ரிஷன் இல்லாமலும் உங்களால் கருத்தரிப்பது தள்ளி போகலாம். ஸோ அதனால் கரெக்டான வெயிட்டை எப்போவுமே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட மைண்டை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்களை வச்சுக்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களை கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எதுவுமே ப்ராப்பராக வேலை செய்யாது. ஸோ இதனால் உங்களுக்கு கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். உங்களோட டோட்டல் ஹார்மோனல் சிஸ்டமே பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கணும். மூணாவது விஷயம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகா, அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வாக்கிங் பண்ணுறது, வேலைகளை நல்லா செய்கிறது, வீட்டு வேலைகளை நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து செய்கிறது, இந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு தேவையான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் கொஞ்சமாவது உங்கள் உடம்புக்கு கொடுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் இயற்கையாக கருத்தரிக்கவே முடியும். அதுக்கப்புறமா நாலாவதாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்லீப் ரொட்டீன். எந்த காரணத்து கொண்டும் உங்களோட ஸ்லீப் ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ணவே கூடாது. ஒரு குவாலிட்டி ஸ்லீப் ஒரு 7 hours கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுவும் நைட்டு 10 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும். அந்த டைம் மட்டும்தான் ஒரு ஐடியலான ஸ்லீப்பிங் டைம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ தான் உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த நேரம். ஸோ அந்த டைமில் நீங்கள் நல்லா தூங்கி எழுந்துக்கணும். உங்களோட தூக்கத்துக்கு எந்த விதமான தடைகளும் வரக்கூடாது. அதுக்கப்புறமா ஃபைனலாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு தேவையான ஃபர்டிலிட்டி ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். ஃபர்டிலிட்டி ஃபுட் அப்படின்னா நம்ம மெயினாக எதெல்லாம் சொல்லலான்னு பார்த்திங்கன்னா, நட்ஸ், சீட்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், அப்புறமா மாவுச்சத்து அதிகமுள்ள பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு ரைஸுமே பார்த்திங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய மில்லட் வகைகள், இது எல்லாமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதாவது பயறு வகைகள், சுண்டல் வகைகள், இது எல்லாமே நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். இதோடு மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹோம்மேட் ஃபுட்டு மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல சேஞ்சஸை நீங்கள் கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. உங்களால் ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்கவும் முடியும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.